அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் காரலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் முதலாவது ஓய்வு நாளிலே நம்மை ஒன்று சேர்த்த தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி பலிகளை செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கடைசி காலங்கள், கர்த்தருடைய வருகையின் காலங்கள். இந்த வருகையின் காலங்களிலே சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் என்று தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல், தெய்வ பயம் இல்லாமல் தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பக்தியானது அதிகரித்து கொண்டிருக்கும். தெய்வத்தை வழிபடுகிற காரியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற காரியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் தேவனை ஆராதிக்கிற காரியங்களிலே குறைந்து போய் தேவனை விட்டு சற்று விலகக்கூடிய வண்ணமாய் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய பொழுது காலை பொழுதுல தேவனை கர்த்தருடைய புது ஆண்டுக்குள்ளாக வந்தபடியினால் தேவ சமூகத்தில் எல்லாரும் தேவனை துதித்தது உண்டு, தேவனை ஆராதித்தோம். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை நன்றாக நீங்கள் புரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். பலவிதமான சத்தியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம், பலவிதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் கேட்டு இருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எத்தனை பேர் நம்மில் சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதில் நம்மில் அநேகர் சுதந்திரித்தது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை தான், தெய்வ பயம் இல்லாமை தான். தெய்வ பயம் இல்லாத முதல் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. தேவ பணி செய்கிற நம்முடைய பணி எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. தேவனை துதிக்கிற நாம் எப்படி துதிக்கிறோம் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆவிக்குரிய நல்ல ஒரு அழைப்பு ஆபிரகாமுக்கு கொடுத்தாலும் கூட பயணிக்கிறவன் லோத்து. அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது அல்ல, அந்த அழைப்பின் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுகிறவர்களிலே லோத்தும் ஒருவன். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அழைப்பை மீறி ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைத்ததை போல் தெரிந்தது. அதுதான் ஒரு அழைப்பா இருக்குமா? அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமா? தேவன் அதுதான் இருக்கும் என்று சொல்லி தானாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஓடி தேவன் அவனுக்கு வைத்திருந்ததை அவன் இழந்து போனான் என்பதை மறந்துவிட முடியாது. அப்படிதான் நம்முடைய இந்த புதாண்டிற்குள்ளாக தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கலாம். பலவிதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒன்றை மறந்துவிட வேண்டாம். என்ன என்று சொன்னால், அழைப்பில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் சில சமயங்களிலே அழைப்பை போல, கர்ஜிக்கிற சிங்கம் போல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை போல, தேவன் தான் நடத்துகிறார் என்று சொல்லுகிற வண்ணமாக மிகைப்படுத்தி மிகையான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் திணிக்கப்படும். சில காரியங்கள் அப்படி திணிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. லோத்துடைய வாழ்க்கையில் அப்படிதான் கொடுக்கப்பட்டது. உனக்கு எது எடுத்துக்கொள், தானாக வருகிறது. ஆனால் அதில் சுயத்தை அவன் இணைத்தபடியினால் தான் பசுமையை தேடி ஓட ஆரம்பித்தான். அது ஒரு அழிவின் பாதையிலே அவனை அழைத்து சென்றது என்பதை மறந்துவிட முடியாது. ஆகவே இந்த புதாண்டிற்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உடைய அழைப்பு எப்படி இருந்தாலும் உங்களுடைய அழைப்பில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அழைப்பை விட்டு நீங்கள் விலகி விடாதபடி உடைய அழைப்பில் சரியாக நின்று, அந்த அழைப்பு தேவன் கொடுத்த அழைப்பில் தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நிலையும் நீங்கள் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்களுடைய பயணத்தை நகர்த்த வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அழைப்பு உள்ளவர்களுக்கு அடுத்தது அழைப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அழைப்பில் இருக்கிறவர்களுக்கு தடைகளாக இருக்க வேண்டாம். ஏன் அப்படி என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள், ஆரோனை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால்
அழைப்புல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மோசேவுக்கு ஒரு தடையை போல அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. சில சமயங்களிலே நான் எடுக்கிற முடிவு என்னோடு இருக்கிறவர்கள், என்னோடு உடன் பயணிக்கிறவர்களுக்கு அது தடைகளா இருக்கிறதா என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்துதான் நீங்கள் பயணிக்க வேண்டும். எலியாவுடைய வாழ்வில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் எசபேல் நுழைகிறார். எசபேல் நுழைந்து அந்த எலியாவுக்கு எவ்வளவு தடைகளை அவள் உண்டாக்கினாள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எசபேல் செயல்பாடுகள் எலியாவை என்ன செய்தது சொன்னால் அது பயமுறுத்த ஆரம்பித்தது. அழைப்பில் உள்ளவனை சில சமயங்களிலே பயமுறுத்த ஆரம்பித்து விடுகிறது. ஒரு பெரிய ஒரு அழைப்பு, எலியாவுடைய அழைப்பு குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய அழைப்புல இருந்தான். தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்த ஒரு மனிதன், இயற்கையுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிற ஒரு நிலையிலே பயணிக்கக்கூடியவனாய் அவன் காணப்பட்டான். தேவனை அவன் பிரதிபலிக்கிறவனாய் இருந்தான். இப்படி அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். பாகால் தீர்க்கதரிசிகள் அவனை கண்டால் நடுங்குகிற அளவுக்கு தனி மனிதனாய் செயல்படுகிறவன். அப்படி செயல்படுகிறவன் எசபேல் நிமித்தமாக, எசபேலுடைய செயல்பாடுகளின் நிமித்தமாக அவனுடைய ஒரு பயமுறுத்தல், ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனை பயமுறுத்துற அளவுக்கு இன்று அநேக இடங்களிலே நடக்கிற காரியம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சபைகளை பயமுறுத்துகிற கூட்டங்கள், ஊழியர்களை, ஊழியத்துடைய பாதையிலே ஓடுகிறவர்களை பயமுறுத்துகிற கூட்டங்கள் என்று சொல்லி பல இருக்கிறது. ஆனால் வேதம் அழகாய் சொல்கிறது, அந்த உபத்திரம் யாரால் வருகிறது அவனுக்கு ஐயோ. ஆகவே அந்த நிலையிலே நாம் தள்ளப்பட்டு விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாய் நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே பல வாக்குத்தத்தங்களை கேட்டோம். இந்த ஆண்டு துவக்கத்திலே பல விதமான செய்திகளை கேட்டோம். இனியும் நீங்கள் கேட்க போகிறீர்கள். அது எப்படி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை காட்டிலும் பலவிதமாய் நாம கேட்க போகிறோம். ஆனால் என்ன கேட்டாலும் அந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கேட்பது பெரிதல்ல. அநேக வாக்குத்தத்தங்களை அநேகர் கேட்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே எல்லாமே அனுபவிக்க முடிகிறதா என்று சொன்னால் முடியவில்லை. சிலர் சமைத்த உடனே அந்த சமையலுடைய ருசியை நாவல ருசிக்கிறவர்கள் வேறு. மூக்கின் மூலமா இதை முகர்ந்து பார்த்து அதனுடைய தன்மை இப்படி இருக்குமா என்று சொல்லி நினைப்பவர்கள் உண்டு. கண்களிலே பார்த்து சிலர் அழகா இருக்கிறது, இவ்வளவு சுவையா இருக்குமோ என்று சொல்லி நினைப்பவர்கள் உண்டு. ஆனால் இதை அனுபவிக்கிறவர்கள் யார்? முகர்ந்து விட்டு விடுகிறோம், கண்களிலே பார்த்து விட்டு விடுகிறோம், செவிகளிலே கேட்டு விட்டு விடுகிறோம். அதை ருசிக்கிறவர்கள் தான் இன்று இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் கொடுப்பதுதான், பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தால் அறிவிக்கப்படுகிற காரியங்கள். ஆனால் லோத்தை போல சில சமயங்களிலே மிஞ்சி செயல்படுகிற காரியங்கள். தானாக இதுதான் அழைப்பு ஒரு பாதையில தேவன் நடத்தி கொண்டிருப்பார். நடுவில் ஏதாவது நுழைந்த உடனே அந்த அழைப்பை மீறி அது தடுமாறுகிறது. அதுதான் லோத்துடைய வாழ்க்கையில நடந்தது, ஆரோனுடைய வாழ்க்கையில நடந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விழிப்பாய் ஓடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்க கேட்கலாம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் அப்பொழுதுதான் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அந்த அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், சமாதானத்துடைய பாதையிலே நடத்த விரும்புகிற தேவன், அன்பு நிறைந்த தேவன் உங்களோடு வர முடியும். எப்பொழுது வருவார்? இந்த ஆண்டு முழுவதுமா வரணும். கண்ணை விழித்து போய் உட்கார்ந்து ஆலயத்தில் செய்தியை கேட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும் நினைத்தோம். ஆனா அந்த நாளில மட்டும் நினைப்பதுதான் ஒரு முட்டாள்தனமான காரியம். அந்த நாளில மட்டும் தேவ பிரசன்னம் இருந்தா போதும், 1ஆம் தேதி தான் போகணுமே, 2ஆம் தேதியுமா? எவ்வளவு முட்டாள்தனம். இன்னைக்கு இயேசுசாமியுடைய வருகை இருக்குமானால் சபைகளிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு தொடங்கிடுச்சுன்னா எனக்கு ஒரு
தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இன்னைக்கு என் சபையில செய்தியின் மூலமாய் தொடங்குச்சுன்னா கேட்கலையே, செவிகள் கேட்கலையே, அதை பெற்றுக்கொள்ள முடியலையே, அதை இழந்துட்டோமே, அதை பறிகொடுத்துட்டோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விழிப்பாய் ஓடுங்க, பயம் இல்லாம இருக்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, உலகத்திலே செயல்பாடுகள் என்ன வேணாலும் செய்கிறோம், என்ன வேண்டுமானாலும். ஒரு பூகம்பம் வந்தது, ஒரு மழை பெய்து, ஒரு பெரு வெள்ளம் வந்தது, பெருவெள்ளத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற வீடுகளை அழித்து கொண்டு ஓடியது. விரிஞ்சிபுரத்துக்கும் லத்தேரிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆற்றோரத்தில், விரிஞ்சிபுரம் அந்த ஆற்றோரத்தில் கரை பகுதியில், அதை போய் பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடணும். அந்த இடத்துல செல்ஃபி எடுத்தோம். அழிவை காண ஓடுகிறோம், ஒன்றுமில்லாத பார்க்க ஓடுகிறோம். அந்த வீட்டுக்காரெல்லாம் விசாரிக்கிறோம், அந்த வீடு எப்படி இருந்தது, எப்படி அடித்தது எல்லாம் பார்க்கிறோம். நல்லதுதான், அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினோம், நல்லதுதான், வேண்டாம் என்று சொல்ல, அதை குறையாக சொல்லல. ஆனா தேவனை ஆராதிக்கிற காரியங்களை அவரை ரொம்ப அற்பமா என்றீங்களே நீங்க. தேவனை துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல ரொம்ப அற்பமாய் பார்க்கிறது, அது எவ்வளவு, அது நேற்றைய பொழுதில் தேவன் பேசிய வண்ணமாக செய்ய திராணி இருந்து அதை செய்யாமல் போனால் அதுதான் பாவம். ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க மறக்கிறது பாவம். ஆலயத்துக்கு போகணும்னு தெரியும், அது போகாம இருப்பது பாவம். பாவத்தை தைரியமா சுமக்க ரெடி. உலகத்துல வாழறதுக்கு இருந்தா போதும். நம்ம நினைக்கிற காரியம் தான், உலகத்துல வாழணும், பாவத்தை வேணா நான் சுமந்துக்கிறேன். உலகத்துல 4 பேர் முன்னாடி நல்ல துணிமணி போட்டுக்கின்னு, ஒய்யாரமா நடந்துக்கின்னு, 4 பேர் என்ன கௌரவப்படுத்திக்கின்னு, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து விட்டால் போதும் என்று நினைக்கிறோம். இது இருந்தால் போதும், பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சுமக்கிறேன் என்று சொல்லுகிறோம். வேண்டாம். தேவன் உங்களோடு இந்த 2022 அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு பயணிக்க வேண்டும், உங்களோடு நடக்க வேண்டும். அதுக்கு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்பேன் என்று சொன்னால், அழகாக அவர் சொன்ன காரியத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள். அவர் சொன்னது, கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். தேவன் உங்களோடு பயணிக்க வேண்டுமானால் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறதை போல பவுல் சொல்லுகிறான் கொரிந்து பட்டணத்திற்கு. கொரிந்து பட்டணத்தில் எவ்வளவு உபச்சாரம் இருந்தது என்பதை குறித்து அநேக செய்தியின் வாயிலாக நாம கேட்டு இருக்கிறோம். அந்த இடத்திற்கு, அந்த அழிந்து போன ஜனங்களை பார்த்து விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், கடைசியாக என் சகோதரனே, கடைசியாக சகோதரியே, கடைசியாக தேவனுடைய பிள்ளையே, அவர் சொல்லுகிற விதம் அதுதான். உன்னோடு அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் இந்த 2022 முழுவதுமாய் பயணிக்க வேண்டுமானால் நீ முதலாவது அவர் சொன்ன காரியம், நீ சமாதானமாய் இருங்க. அவர் சொல்லுகிற சந்தோஷமாய் இருங்க. அவர் சொல்லுகிற காரியம் அதான், நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும்னாக்கா, கர்த்தருக்குள் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. பிரியாணி சாப்பிட்டா ஒருத்தருக்கு சந்தோஷம், நல்ல இனிப்பான ஆகாரங்கள் சாப்பிட்டா ஒருவருக்கு சந்தோஷம், சிலருக்கு பதவி கொடுத்தா சந்தோஷம், சிலருக்கு நல்ல வருமானம் வந்தா சந்தோஷம், நல்ல ஒரு புது துணி வாங்கினா சந்தோஷம், வீடு வாங்கினா சந்தோஷம், சுகம் கிடைச்சா ஒரு சந்தோஷம், பல சந்தோஷம் இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சந்தோஷம் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் அது இருக்க வேண்டும். நீ கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் என்பது என்ன என்று சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்கிற வண்ணமாய் சொன்னா, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு குழு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த குழு ஒரு காரியத்தை செயல்பட முற்படுகிறது. அதுல முற்பட வேண்டும் என்று சொல்லி அதுல ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசப்படும் பொழுது எல்லாரிடம், அந்த 10 பேரிடமும் இருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது, சரி இதை செய்யலாம், சரி இதை செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் ஒரு 8 பேர் சொல்லிவிட்டு வரவில்லை. அந்த 2 பேர் மட்டும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம்.
அந்த 2 பேர் மட்டும் நிற்கும் பொழுது என்ன 8 பேர் வரலையே என்று சொல்லி இவர்கள் சோர்ந்து போனார்கள் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் இல்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. என்னால் எல்லாம் செய்ய முடியும். இந்த நோக்கத்தோடு அந்த 2 பேர் செயல்படும் பொழுது, சந்தோஷமா இந்த காரியத்தை செயல்படும் பொழுது, தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது, அந்த 8 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வருத்தம் உண்டாகும். ஐயோ, நான் இல்லாம போயிட்டேனே. இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். அந்த 8 பேர் மேல குறை சொல்லி, அவங்க வரல, இவங்க இதை செய்ய மாட்டாங்க, இதை இவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். என்னை கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். என்னால எல்லாமே செய்ய முடியும். இந்த ஒரு திருப்தியோடு தேவன் உங்களோடு இருப்பதை நினைத்து உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீங்க பாருங்க, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதான் அவர் சொல்கிறாரு, நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள நீங்க வாழ்கிற ஒரு வாழ்வாய் இருக்கணும். கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்வாய் இருக்கணும். கர்த்தரோடு பயணிக்கிற ஒரு வாழ்வாய் இருக்கணும். அந்த வாழ்வை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் வேண்டும். அடுத்தது அவர் சொல்லுகிறாரு, இந்த சந்தோஷத்தை குறித்து ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஆபகுக் 3வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ள கர்த்தர் எனக்குள் இருப்பதை நான் காண்பிப்பது. பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை காண்பித்து சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க. கஷ்டம் நிறைய இருக்குது, பாடுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் என்னோடு நடக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறோம் பாருங்க. அதான் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் சொல்ல, கடைசியாக சகோதரரே நீ சந்தோஷமா இரு. இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் வரணும்னாக்கா, கர்த்தர் உன்னோடு சமாதானத்தை தேவன் உன்னோடு பயணிக்கணும்னாக்கா, என்னென்ன சந்திக்க போறோம் தெரியாது, லாக்டவுன் வருமா வராதா தெரியாது, என்னென்ன உத்தரவு வரும், என்னென்ன கொள்ளை நோய் எப்படி வரும் தெரியாது. ஆனால் அது முழுவதுமாய் தேவன் உன்னோடு இருக்கணும் நினைச்சனா, தேவன் வாழ்க்கையோடு பயணிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனாக்கா, நீ சந்தோஷமாயிரு. சந்தோஷமாயிரு. கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்கிறது மிக மிக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். கர்த்தர் உங்களோடு இருக்கிற காரியம். அது கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்க வெளிப்படுத்தி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினாங்க. அந்த துன்பப்படுகிறதுல ஒரு சந்தோஷங்க. தீர்க்கதரிசிகள் அந்த துன்பப்பட்டு சந்தோஷத்தை அனுபவித்தாங்க. நம்ம துன்பம் வந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? உடனே யாருக்கிட்டையாவது போய் புலம்புவோம், ஐயோ என்னால சகிக்க முடியலப்பா, என்னால இந்த வேதனையிலிருந்து வர முடியலப்பா, என்ன இப்படி பண்றாங்களே. அதுல ஒரு சந்தோஷம் தீர்க்கதரிசிகளுக்கு. ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் அவர்களை இடம் பிடித்தாங்க. அல்லேலூயா. பரலோகத்து போன ஆசை இருக்கிறது பெருசு இல்லை, அந்த துன்பப்படுகிறதுல ஒரு சந்தோஷம், அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுல ஒரு சந்தோஷம். சிலருக்கு சண்டை மூட்டி விடுறதுல ஒரு சந்தோஷம், சிலருக்கு நினைச்ச பொறாமப்படுறதுல ஒரு சந்தோஷம், சிலர் மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறதுல ஒரு சந்தோஷம், சிலர் மற்றவருடைய பதவியை பிடுங்கிறதுல ஒரு சந்தோஷம். சந்தோஷம் நிறைய இருக்குது. சந்தோஷம் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சந்தோஷம் இருக்கிறது. ஆனா துன்பப்படுகிறதுல ஒரு சந்தோஷம் ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது ஒரு சந்தோஷம், அது தெரியறது இல்லை. சந்தோஷம் அனுபவிச்சு பாருங்க. உங்களை அடிச்சு உங்களை அழிக்க நினைக்கிறவங்க அன்பு காமிச்சு பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷமே பெருசுங்க. ஒரு சந்தோஷமே பெருது, பெரியது அதுல இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்க. அதுதான் ஆவிக்குரிய பயணம். 2022 முழுசுமா உங்களோட வரணும் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இதெல்லாம் கடைபிடிக்க. கடைசியா சகோதரரே, இதெல்லாம் நீ கடைபிடிக்கணும். தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமாய் எத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்க போற, என்னென்ன காரியங்களை பயணிப்பார் அது எனக்கு தெரியாது. ஆனா அது எல்லாம் வெற்றியா வரணும், அது எல்லாம் ஆசீர்வாதமா வரணும், எல்லாம் நன்மையா மாறணும்னாக்கா நீ சந்தோஷமா இரு என்று சொல்ற. பாடுகள் அனுபவிக்கிறதுல ஒரு சந்தோஷம் வேண்டும், துன்பப்படுகிறதுல ஒரு சந்தோஷம் வேண்டும்.
எந்த நிலையா இருந்தாலும், எல்லாரும் நம்மளை விட்டு விலகிட்டாலும், நான் தனி மனிதனா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறத நான் காண்பிக்கிற ஒரு சந்தோஷம் வேண்டும். கர்த்தருக்குள் படுகிற ஒரு சந்தோஷம். அதான் ரோமபுரிக்கு பவுல் சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்க. நம்பிக்கையில ஒரு சந்தோஷம். நம்புறீங்க பாருங்க, அது ஒரு சந்தோஷங்க. இல்லாதது நடக்காது, ஆனா நம்புறோம் பாருங்க, அது ஒரு சந்தோஷம். அது நடக்குமா தெரியாது, ஒரு சந்தேகம் தான், ஆனா அதை நம்புறோம் பாருங்க, அது ஒரு சந்தோஷங்க. நம்புங்க, விசுவாசிங்க. உடனே என்னடாச்சோ, ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, அவிசுவாசமாய் வேண்டாங்க. சும்மாவே கிறிஸ்துவங்க ரொம்ப ஆசீர்வாதங்களை இழக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதாங்க. அவிசுவாசமா அறிக்கை செய்றீங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. விசுவாசமா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க. துன்பத்தை கொடுத்தாலும் கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்க. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. விசுவாசமா இருங்க. அதுதான் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஓடுங்க. சந்தோஷமா இருக்கிறது, இந்த நம்பிக்கையில ஓடுகிறது ஒரு சந்தோஷங்க. நம்பிக்கையா இருங்க, எந்த நிலையும் விட்டுடாதீங்க. அடுத்தது இரண்டாவதாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நற்சீர் பொருந்துங்க. கடைசியாக சகோதரரே, நற்சீர் பொருந்துங்க. நல்ல குணத்தோடு ஓடுங்க, கடைபிடிங்க. நல்ல குணங்களை கடைபிடிங்க. கர்த்தர் உன்னோடு வரணும்னு நினைக்கிறது பெருசு இல்லைங்க. நல்ல குணம் இருந்தாதான் கர்த்தர் உன்னோடு வருவார். நல்ல குணம் இல்லாத மனிதரோட கர்த்தர் வரமாட்டார். நல்ல சிந்தனை வேண்டும், அவங்களோட தான் கர்த்தர் வருவார். நல்ல எண்ணங்கள் இல்லாதவங்களோடு கர்த்தர் வரமாட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய மனிதர்களை பார்த்திருப்பீங்க. நல்ல குணம் இருக்கிறவங்க, நல்ல குணம் இல்லாதவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டார். அவங்க எல்லாம் சாதிக்கிற மாதிரி இருக்காரு, ஒரு காரியத்துக்கு முன்னேற்றம் வராது, ஒரு காரியத்துல இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது, ஒரே ஒரு காரியத்துல கூட அதுல ஒரு வளர்ச்சியே இருக்காது, வளர்ச்சியை காண முடியாது. அவங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், நானும் எலியா, நானும் மோசே, நானும் ஆபிரகாம், எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு வளர்ச்சியை காண முடியாது. சொல்லிக்கொண்டே காலங்கள் தான் கழியும். எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளா சொல்றேன், என்ன வளர்ச்சி? ஒன்றுமில்லை. இம்ப்ரூவ்மெண்ட் நோ. ஆசீர்வாதத்துடைய வளர்ச்சி இருக்கா? இல்ல, நோ. ஆனா கர்த்தர் செய்வார், அவங்களுக்குள்ள இருக்கும் நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல குணங்களை கடைபிடிங்க. நல்ல குணங்களை கடைபிடித்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நல்ல குணம் உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலவீனம் உள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். நற்சீர் பொருந்தும்படி, அதற்காக ஜெபியுங்க. நற்சீர் பொருந்த, நல்ல குணத்துக்காக கேளுங்க. பவுல் சொல்கிறார், மற்றவங்க ஜெபிக்கிறத சொல்கிறார், நீ நற்சீர் பொருந்தணும், நீங்க உங்களுக்கு நல்ல குணம் வரணும், முதல்ல கேளுங்க. கர்த்தர் என்னோடு வரணும். பவுல் சொல்லுகிற காரியம், பொருந்துபட்டதோடு தேவன் இருக்கணும்னு விரும்பணும். ஆனா இன்னைக்கு நம்மளோடவே இல்ல தேவன். தேவ பிரசன்னத்தை எழுத கிறிஸ்தவர்கள் அதிகமா அநேகராய் இருக்கிறோம். அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு வரணும் சொல்லுங்க. அதுக்காக ஜெபியுங்க. உங்களுடைய பிரசன்னம் என்னோடு வரணும், நல்ல குணம் எனக்கு முதல்ல எனக்கு கொடு, நல்ல ஆவிக்குரிய சிந்தனை எனக்கு கொடு, விசுவாசத்துக்குரிய பயணமா என்னுடைய பயணம் இருக்கட்டும். கேளுங்க, எதை கேட்கிறோம்? ஆசீர்வாதம் கேட்கிறோம், நன்மையை கேட்கிறோம், சுகம்பலன் ஜீவனை கேட்கிறோம், உலக பிரகாரம் அழிந்து போகிற காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், அதுக்காக பொறுத்து என்ன செய்யறோம்? நல்ல குணத்தை எனக்கு கொடுப்பார். இன்னைக்கு நல்ல குணம் உள்ளவனா நான் வாழணும். கொஞ்சம் கேளுங்க, நல்ல குணத்தை எனக்கு கொடுப்பான்னு சொல்லி கேளுங்க. அதுதான் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு நடப்பதற்கு, உன்னோடு இருப்பதற்கு ஒரு காரணமா இருக்கும் என்பதை மறந்துடாத. அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும்போது சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுக்கு நீ பிரியமாயிரு, வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் உனக்கு புத்தி சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்னுமாய் நீ பிரயாசப்படணும், இன்னுமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும், நல்ல குணம் உனக்கு வேணும், நல்ல நற்சீர் பொருந்தணும். நீ அதான் தெசலோனிக்கேயர் பவுல் சொல்றாரு, நீ நற்சீர் பொருந்தணும், நல்ல குணங்கள் உனக்கு வேணும். ஐயா, தேவன் உங்களோடு வரணும்னா, உங்களோட நடக்கணும்னா, உன் குடும்பத்தோடு இருக்கணும்னா,
நீங்க செய்ய வேண்டியது இதுதான். இதை செய்யுங்க. அவர் அதுதான் அவர் கேட்கிறார். இதை நீ செய், இதை நீ கடைபிடிக்க பார், கர்த்தர் உன்னோடு வருவார். இந்த ஆண்டு முழுவதுமாய் உன்னோடு பயணிக்கிறவராயிருப்பார். இந்த ஆண்டு முழுவதுமாய் உன் வாழ்க்கையுடைய பயணத்தில் கர்த்தர் உன்னோடு இருப்பதை நீ காண முடியும். உன்னோடு இருப்பதை நீ காண முடியும் என்பதை மறந்து விடாதே. அதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 58வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருங்க. உறுதியாயிருங்க, அசையாம இரு, கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகு. இதுதான் நல்ல குணத்துக்கு அடையாளம். நற்சீர் பொருந்துவதற்கான அடையாளம் எது என்றால் இதுதான். உறுதியாயிரு, உன் அழைப்புல உறுதியாயிரு. உன்னை தேவன் நடத்துகிற காரியங்களிலே அசதியாயிராது, அசையாம இரு, அசையாம இரு. கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகிக் கொண்டு வேணும். இது இல்ல, இந்த நற்சீர் பொருந்தல, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கடந்து வர மாட்டான். செய்தியை கேட்கலாம், உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிக்கலாம், உங்க தலைமையில கையை வைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். பாஸ்டருக்கு அதிகமான தேவைகள் இருக்குது. அவர் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக உபவாசம் போட்டுன்னா அவர் சாப்பிட முடியாது. ஊழியக்காரர் நிறைய இருக்குது, உங்களுக்காக ஜெபிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஊழியக்காரர் எல்லாரும் ஜெபிக்கிறது இல்லைன்னு சொல்ல, ஜெபிக்கிறாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் 24 மணி நேரம் அதையே நீ இது பண்ண முடியாது. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நீ கர்த்தரோட பேச ஆரம்பிக்கணும். நீனும் உன் ஜெபத்தை கேட்காத காரணம் என்னன்னு சொல்லிட்டு உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உன்னை குணங்களை மாற்றிக்கொள்ளும், நற்சீர் பொருந்தணும். அப்பதான் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு வரும். தேவன் உன்னை நடத்த முடியும். தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கலாம். பாடுகள்ல பார்க்கலாம், உபத்திரத்தை பார்க்கலாம், கஷ்டத்துல பார்க்கலாம், கண்ணீர்ல பார்க்கலாம், தடைகள்ல பார்க்கலாம், அக்கினி ஜுவால்ல பார்க்கலாம், சிங்கத்துடைய கெபில பார்க்கலாம், சிறைச்சாலையில பார்க்கலாம், பார்வோனுக்கு முன்னாடி பார்க்கலாம், பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் முன்னாடி பார்க்கலாம். எந்த இடத்துல வேணா தேவனுடைய பிரசன்னத்தை நீ பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணம் இதுல ஒவ்வொரு அடிக்கடி சொல்றேன். இதுல இருக்கிற இந்த ஃபேன், இதுல இருக்கிற இந்த மைக்கு, இந்த ஆடியோ, அந்த ஆம்பிளிஃபையர், இங்க இருக்கிறது ஒவ்வொன்றும் கர்த்தரை மையப்படுத்துது. உயிரில்லாத பூவை போல இருக்கிற இந்த தோரணங்கள் கர்த்தரை மையப்படுத்து, இந்த இடத்தை மையப்படுத்துது. நீங்களும் நானும் குணம் எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்குது, அது கர்த்தரை மையப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதா? காரணம் இல்ல. காரணம் என்ன? நற்சீர் பொருள் நல்ல குணங்கள் இல்லை. எப்படி தேவன் வருவாரு? ஆலயத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ள வரமாட்டாரு. குணம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. தேவன் இந்த ஆண்டு முழுவதுமாய் உங்களோடு வருவார். தேவன் உங்களோடு வருவது நிச்சயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் நற்சீர் பொருந்துங்க. நற்சீர் பொருந்துகிறவர்களாய் உடைய வாழ்வை நீங்க நகர்த்தி கொண்டு போங்க. அதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, அது நிமித்தமே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுங்கள். எப்படி இருக்குதோ வாழ்க்கை, சரீரத்தில் குடியிருக்கிறோமோ இல்லையோ, ஆசீர்வாதமா இருக்கிறோமோ இல்லையோ, சுகம்பலன் ஜீவனோடு இருக்கிறோமோ இல்ல பலவீனமா இருக்கிறோமோ, எப்படி இருக்கிறீங்களோ, ஆனாலும் அவருக்கு பிரியமா நாடுங்கள. அதை நான் கொடுத்தாதான், செஞ்சாதான் ஆலயத்துக்கு போவேன், சுகம் இருந்தாதான் போவேன், காசு இருந்தாதான் போவேன், வண்டி இருந்தாதான் போவேன், அதை கொடுத்தாதான் போவேன். வியாபாரம் பண்றீங்களா? தெய்வத்தை ஆராதிக்கிறது வியாபாரம் இல்லைங்க. நல்ல குணம் இருந்தா போதும். நல்ல குணம் இல்லை நமக்கு. தெய்வ பயமும் நற்சீர் பொருந்தல. இதுதான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்குது. இதான் நம்மளை ஆராதிக்க விடல, ஆராதனையில பங்கு பெற விடல, தேவனை மகிமைப்படுத்த விடல. எப்படி தேவன் வருவார்? தேவனை வியாபார நோக்கத்தோடு பார்க்கிறோம். ஒரு ஃபாஸ்டிங் போட்டா அது நடந்துரும். இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க பிரதர், சிஸ்டர், ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க, பிசாசெல்லாம் ஓடிடும், யூ போட்டு பிரசங்கியா மாறிடுவாங்க. பாவத்தை கழுவுனா அது வரவே வராது. இதை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு போதனையில எப்படி இருக்குதுனாக்கா, இதை செஞ்சா அவர் கொடுத்துருவார். வியாபாரம். ஒரு பொருத்தனை பண்ணிக்கலுங்களேன். 1000 கொடுக்கிறோம், 10 பேர் வாங்க, 100 கொடுக்கிறோமா 200 பேர் வாங்க. இதற்கு போதனை இருக்குது.
பாவத்தை விடுன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு நல்ல குணத்தோடு ஒரு கிறிஸ்துவ வாழணும்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. எப்படி தேவ பிரசன்னம் உங்களோடு வரும்? எப்படி தேவனுடைய மகிமையை காண முடியும்? எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? முடியாது. வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதுதான் நிசப்தமான உண்மை. அதை அறிந்து கொண்டு சற்று பயணிங்க. நீங்க சத்தியம் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. நேற்றைய பொழுது சொன்னது சுருக்கமான கதையை போல, தகப்பன் மகனை பார்த்து சொல்கிறார், நீ நல்ல உடற்பயிற்சி செய்தாதான் நீ கேட்பதை நான் உனக்கு செய்வேன் தருவேன். உடனே அவன் உடற்பயிற்சி சாலையில போய் செய்யறவங்களை பார்க்கறது இல்லை. அவன் தன் சரீரத்தில் அந்த உடற்பயிற்சிக்காக தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், தகப்பன் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் நான் அவனுக்கு கொடுப்பதை அவன் அனுபவிக்க முடியும். அப்படிதான் வாக்குத்தத்தங்களை கேட்டா போதும் நினைக்கிறோம். பாவத்தை விட்டாதான் அது நம்ம அனுபவிக்க முடியும். பாவத்தை விடுவதற்கு ஆட்கள் இல்லை. பாவத்தை குறித்து சுட்டி காமிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. நல்ல குணங்களை கத்துக் கொடுக்கிறவங்க இல்ல. தீமையை பாருங்க, அவங்க இதை செஞ்சிட்டாங்க, இவங்க இதை செஞ்சிட்டாங்க, பாத்தியா உங்ககிட்ட அப்படி பேசுனாங்களா, என்கிட்ட எப்படி பேசுனாங்க. நல்ல குணத்தோடு வாழுங்க. ஏன் தேவ பிரசன்னத்தை இழக்க பாக்குறீங்க? வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது எனக்கு அப்படி சுதந்திரிக்கணும் வாயில சொல்றதுனால இல்ல. நல்ல குணத்தோடு பயணிங்க. நல்ல குணம் உள்ளவர்களாய் வாழ பழகிக் கொள்ளுங்க. வாழாவிட்டால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா வாழுங்க. பாடுகளுக்குள் நடந்தாலும் கர்த்தருக்கு பிரியம். பாது அனுபவிச்சான், யோபு அனுபவித்தாங்க. பாடுகளில அது கர்த்தருக்கு பிரியம், அதற்கு பிரியப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சான். இன்னைக்கு பாடுகளை நாம அனுபவிக்கிறோமா? சந்தோஷத்தை அனுபவிக்க முன்னால வரும் இல்லையா? மற்றவங்க விழுந்து போனா அதுல 4 பேருக்கு அந்த கதையை சொல்லி சொல்லி அதுல ஒரு சந்தோஷம் அதுக்கு முன்னாடி வரும். ஆனா தேவனுக்காக அந்த பாடுகளில சந்தோஷப்படுறவங்க நாம இருக்கிறோமா? நல்ல குணங்க. அதுதான் ஆவிக்குரியவனுக்கு அழகுங்க. மற்றவர்களை குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு நான் ஆவிக்குரியவனா வாழணும். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு வாக்குத்தத்தம் கேட்டீங்களா? எத்தனை பேர் சுதந்திரிச்சீங்க? என்னாச்சு? வாக்குத்தத்தம் பொய்யா போனதுக்கு காரணம் வேத அந்த வசனம் ஒன்னும் வெறுமையா திரும்ப நான் அனுப்பிய காரியத்தை செய்யோன்னு சொல்றாரு. ஏசி 55:11 ஏன் செய்யல? நான் பாத்திரம் இல்ல, அபாத்திரமா இருக்கிறேன், தகுதியா இல்ல. பால் வாங்கும் போது பாத்திரம் சுத்தமா இருந்தா தானே வாங்குற பால்ல டீ வச்சு குடிக்கிறோமோ, ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறோமோ. அழுக்கு பாத்திரத்துல பாலை வாங்கிட்டு பால் திரிஞ்சு போச்சுன்னா தெரியாம வேற என்ன செய்யும்? ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இது மேஜிக் ஷோ இல்ல, இது வியாபார பயணம் இல்ல. முதல்ல நல்ல குணத்தோட ஓடுங்க கிறிஸ்துவருங்க. உலகத்துல சாட்சியா நீங்க மாறுவீங்கன்னு சொல்லிதான் அவர் உங்களை என்ன தெரிந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நல்ல குணம் இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவ கிட்ட. அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ என்று சொன்னால் இப்படிதான் இருப்பான் என்கிற ஒரு வாய்ச்சொல் இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவரா பயப்படுறான். கிறிஸ்துவர்கள் ஐயோ என்ற அளவுக்கு போயிடுச்சு. எவ்வளவு வேதனையான காரியங்கள். கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க, அறிந்து கொண்டு ஓடுங்க. தேவன் இந்த 2022 முழுவதுமாய் உங்களோடு பயணிக்கணும்னாக்கா நற்சீர் பொருந்துங்க, நல்ல குணமோடு வாழுங்க, நல்ல குணமுள்ளவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்வை மாற்றுங்க, ஆவிக்குரிய பயணம் மாறட்டுங்க. எபேசியருக்கு பவுல் எழுதும்போது அதான் சொல்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடங்க. ஏங்க, அழைப்புக்கு பாத்திரமா நடங்க, அழைப்புக்கு பாத்திரமா பாருங்க. நல்ல குணம் இருந்தாதாங்க அழைப்புக்கு பாத்திரமா இருக்கும். நல்ல குணத்தோடு ஓடுனாதாங்க இந்த ஆண்டு உன்னை அழைத்து வந்தது நோக்கத்துக்கு அது பாத்திரமா இருக்கு. பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் தேவன். உங்களை சும்மா கூட்டினு வரல, கை தட்டிட்டு போறதுக்கு இல்லை, இந்த இடத்துல சபையில நாங்களும் இருக்கிறோம் காட்டுறதுக்கு இல்லை. தேவன் உங்களை அழைத்து வந்த நோக்கமே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த 2022 உங்களை கொண்டு அவர் செய்யற காரியங்கள் பெரியதா இருக்கும், பெரிய காரியங்களை செய்வார். ஆனா இன்னைக்கு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? சற்று யோசியுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
யோசிங்க, தேவன் ஒரு நாள் கடந்து விட்டோம், இரண்டாவது நாள் வந்து விட்டோம், பல நாட்கள் இருக்கிறது, இன்னும் பல நாட்கள் அந்த வாக்குத்தத்தம் பெற்றவனாய், அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் நான் பயணிக்கணும். அது பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அது எனக்குள்ள இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் கூட்டப்படணுமே தவிர கழிஞ்சிடக்கூடாது. அதை அறிந்து கொண்டு ஓடுங்க. 1ஆம் தேதி போய் உக்காந்துட்டா போதும், நினைச்சவர்கள்லாம் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. யோசிங்க, யோசித்து அறிந்து ஓடுங்க. அழைப்புக்கு பாத்திரவனா மாறுங்க. இந்த ஆண்டு அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் மாறு. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் இருக்குது, பாத்திரமானுங்க. யாரோ ஒருவர் திருப்திப்படுத்துறதுக்காக பாஸ்டர் கணக்கு திட்டுவாரு, ரொம்ப வேதனைங்க. கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக் அதுதான். பர சோதனையை கொடுக்கிறாரு, இங்கதான் போய் இப்படிதான் இரு, இப்படிதான் நட, இப்படிதான் பேசுன்னு. ஆனா அப்போ கேட்கிற உடனே அடுத்த நாள் லோத்த போல பசுமையை தேட ஆரம்பிச்சிடறோம், பதவி புகழை தேட ஆரம்பிச்சிடறோம், உலகத்தை தேட ஆரம்பிச்சிடறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதுதான் ஆசீர்வாதங்கள் எழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. அதான் கொலைசீருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், கொலைசீர் 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகலவித நற்கரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும். நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தாங்க. நல்ல குணம் என்பது ஒரு கனிங்க, அது ஒரு வரங்க. அபிஷேகம் தான் நம்ம கண்களுக்கு வரமா தெரியுது, இல்ல அந்நிய பாஷை வரமா தெரியுது, பேய் ஓட்டுறது வரமா தெரியுது, இதெல்லாம் விசுவாசி செய்கிறது. நல்ல குணம் ஒரு கனிங்க, நற்கனி. அது கனிகளிலே நற்கனி. அது நல்ல குணம் இருக்கிற கிறிஸ்துவர் பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, குறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் எழுப்புதல் இல்லை, சபைகள் இல்லை, குடும்பங்கள்ல எழுப்புதல் இல்லை. நல்ல குணம் இருக்கிற கிறிஸ்துவன் இல்லை. நல்ல குணம் இருக்கிற கிறிஸ்துவர்களாய் மாறுங்க. எழுப்புதலுக்கு துவக்கமே அதுதாங்க. உங்க குடும்ப ரட்சிப்புக்கு துவக்கம் அதுதான், ஆசீர்வாதத்துடைய துவக்கம் அதுதான். நல்ல குணத்தோடு வாழுங்க, நல்ல குணமுள்ளவரா மாறுங்க. அதுதான் அழைப்புக்கு பாத்திரம், அதுதான் உன்னை தகுதிப்படுத்துகிறது. 3வதாக அவர் சொல்லுகிறார், கடைசியாக, சகோதரரே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் இந்த 2022ல உன்னோடு பயணிக்கணும்னாக்கா ஆறுதல் அடையுங்கன்னு சொல்றார். அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் ஆறுதல் அடையுங்க. நமக்கு ஆறுதல் இருக்குதா? இன்னொருத்தர் ஆறுதல் படுத்த வரலனாக்கா என்ன, அவர் வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கிற இவர் வரல, அவர் தெரிஞ்சும் வரல, அவர் தெரியாவிட்டாலும் அவர் வரணும். ஆறுதல் நீங்க அடையுங்க. முதல்ல என்னை பலப்படுத்துற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அதுதான் ஆறுதல். உங்களுக்குள்ள இருக்க தேவனை நீங்க மறந்துட்டீங்க. மற்ற நேரத்துல தேவன் இருக்கிறத காட்டுறீங்க, அங்க காட்டுறோம், இங்க காட்டுறோம், இப்படி காட்டுறோம், அப்படி காட்டுறோம், விதவிதமா காட்டுறோம். நாம தேவன் இருக்கிறத பாடுகளுக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் உனக்குள்ள இருக்கிறத காமிங்க. பவுலும் சீலாவும் அவங்களோட தேவன் இருக்கிறத காமிச்சு ஆறுதல் அடையல, சிங்கத்துடைய கெபில ஆறுதல் அடையல, அக்னி ஜுவாலையில ஆறுதல் அடையல. அவங்களாம் ஆறுதல் அடைந்தாங்க, நீங்க மட்டும் எங்க ஆறுதல் அடைய மாட்டீங்க. அவங்களாம் எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கிறோம், இதுக்கு அவங்கள வைக்கிறோம், பவுலை வைக்கிறோம், தானியலை வைக்கிறோம், இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைக்கிறோம், எல்லாரையும் வைக்கிறோம். ஏன் இதுக்கு வையுங்களேன், உங்களை நீங்களும் ஆறுதல் படுத்துங்களேன். யார் எது சொன்னாலும் சரி, கர்த்தர் பரவாயில்ல, சிஸ்டர் பிரதர் பரவாயில்ல, தேவன் இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் நான் தப்பா நினைக்கல அப்படின்னு என்னைக்காவது நீங்க சொன்னது உண்டா? அப்படி சொல்லிதான் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருப்போம். 1ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருப்போம் பார், அதை இன்னைக்கு கூட சொல்லிருப்போம். இன்னைக்கு கூட சொல்லப்போம், நான் அந்த காலத்துல எப்படி படிப்பேன் தெரியுமா? இன்னைக்கு கூட படிக்க தெரியாது. இன்னைக்கு இருக்கிற ஞானத்துக்கு வயசானாலும் குழந்தைங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஞானத்துக்கு நம்ம முட்டாள் அப்படின்றத நம்ம நினைக்கிறது இல்லை. நாங்களாம் அந்த காலத்துல யார் தெரியுமா? அப்பா யார் தெரியுமா? உங்க அம்மா யார் தெரியுமா? யார் இப்படிதான் இந்த காலத்துக்கு. இன்னைக்கு இருக்கிற எசபேலை வீழ்த்தக்கூடியவன் யார்? எலிசா தான். ரெட்டிப்பான பலனோடு வந்தவன் தான், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வந்தவன் தான். அவன் தான் இன்னைக்கு வேண்டும். இன்னைக்கு எசபேலை வீழ்த்தினா அவன் தான் வேணும். நாம என்ன செய்கிறோம்? நானே இருக்கிறேன், என்னை எடுத்துக்கப்பா கர்த்தாவே,
அப்படின்னு சொல்றது இல்லை. ஊழியத்தில் வேற ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா சொல்லுவோம், பிள்ளை திட்டுச்சுன்னா சொல்லுவோம், சோறு போட மாட்டுச்சுன்னா சொல்லுவோம், எதனா கிடைக்கல 4 பேர் நம்மளை அவமானப்படுத்துற நிலைமை போயிச்சா கர்த்தாவை இதை விட என்ன எடுத்துக்க பண்ணுவோம். ஊழியத்தில் எனக்கு அதுக்கேற்ற பலன் இல்லையே, எசபேலை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் இல்லையே, அந்த பலன் நான் இழந்து போயிருக்கிறேன்னு என்னை எடுத்துக்கொண்டு என்னைக்காவது நீங்க கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டாங்க. ஊழியக்காரன் கூட கேட்க மாட்டான். நிலையை உணருங்க முதல்ல, நீங்க ஆறுதல் அடையுங்க முதல்ல. தேவன் உங்களோடு இருக்கிறத நினைச்சு தைரியமா நில்லுங்க. பாடுகள் உபத்திரமா இருந்தால் நில்லுங்க. கர்த்தர் வரணும்னு ஆசைப்படுறது பெருசு இல்லை, அனுபவிக்கணும். சொல்றது பெருசு இல்லை, அனுபவிக்கணும். வாக்குத்தத்தங்களை கேட்டா பெருசு இல்லை. ஊழியக்காரர் சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு என்ன தேவன் சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அவருடைய பணி முடிஞ்சிடுச்சு. அனுபவிக்கணுமே. தட்டில் போட்ட சாப்பாடு சாப்பிடணும் இல்ல, சமைச்சு கொட்டிட்டாங்க, சாப்பிடணும் இல்ல, சாப்பிட வேணாவா, பார்த்துட்டு போயிடணுமா? அப்படியே நீங்க பார்த்துட்டு போங்க. நீங்களாகவே இருங்க. வளர்ச்சி இருக்காது, சாப்பிடல என்ன ஆகும்? வளர்ச்சி இருக்காது, வயிற்று வலி வரும். ஸ்டார்டிங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலன் குன்றி போகும். அப்படியே ரத்தம் சுண்ட ஆரம்பிச்சிடும், உயிர் போயிடும். அவ்வளவுதான். உலகத்தில் தோல்விதான் சந்திப்போம். முதல்ல அதை செய்யும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் யார் காண்பீங்க. உங்களோட தேவன் இருக்கிறத 4 பேர் அறிஞ்சுக்கிட்டோமே. உங்களோட தேவன் இருக்கிறார் காண்பீங்க. நீ குதிக்கிறது இல்ல, நீங்க நல்ல குணம் உள்ளவர்களாய் போங்க. குணத்தை காட்டுங்க தேவன் இருக்கிறது. இன்னைக்கு தப்பு செய்யறவன், வட்டிக்கு விடுறவங்க கூட அந்நிய பாஷை பேசுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு செய்யறாங்க. இதுதான் பாவம் செய்யறவங்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க. சபையில் அந்நிய பாஷை பேசுறான், சபையை விட்டு வெளியே போனாக்கா வேற பாஷையை பேசுறான், அசுத்த பாஷையை பேசுறான். நல்ல குணம் இன்னைக்கு இல்லையே. உங்களை நீங்க ஆறுதல் படுத்திக்க முடியல. பாடுகள் உபத்திரவம் சமயங்களில உங்களை நீங்க தேற்றிக்கொள்ள முடியல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கையில பயணிக்க முடியலையே. பாடு உபத்திரவம் தான் உடனே யாருக்காவது போன் அடிச்சு, ஐயா, அம்மா, அக்கா, அண்ணா, பாஸ்டர், பிரதர், என் குடும்பம் இப்படி, என் நிலை எப்படி, என் பிள்ளை எப்படி, நாங்க இப்படி இருக்கிறோம். மற்றவங்களையும் பயமுறுத்தி நாமும் பயந்து ஒரு சுகத்தையும் காண முடியல. காரணம் என்ன? எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறோம். இழப்புக்கு காரணம் முற்றும் முழுமையாக நாம தான். நம்மை மாற்றிக்கொண்டாலே போதுங்க. ஏமாற இருக்கிறோம், ஏமாத்துற இருப்பான். நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் கள்ளத்தீர்க்கதரிசி இருப்பான், கள்ள போதகர் இருப்பான், எல்லாம் இருப்பான். உங்களை மாற்றிக்கொண்டா யாரையும் ஏமாற்ற முடியாது. வேத புரட்டர்கள் உங்ககிட்ட வர முடியாது. 2022 நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்க உங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்க. நீங்க உங்களை தேற்றிக் கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்திக் கொள்ளுங்க. அதான் ரோமபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 16வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துதல். வாழ்த்துங்கள், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. முத்தத்துல பலவிதம், அன்புல பல விதங்கள் இருக்குதுங்க. பல அன்பு இருக்குது. அந்த அன்புல, பரிசுத்த அன்புல வாழ்த்துதல் சொல்லுங்க. அன்பு பணம் கொடுத்தா வர அன்பு இருக்கும், பொருள் கொடுத்தா அதுக்கு காண்பிக்கிற அன்பு இருக்குது. அன்புல பல இருக்குது. அன்புனாக்க இன்னைக்கு நிறைய விதவிதமான அன்புகள் இருக்கிறது. ஆனா இது பரிசுத்த அன்பை குறித்து சொல்றார். அதுல பரிசுத்தம் இருக்கணும், அதுல கர்த்தருக்கு பிரியம் இருக்கணும், அதுல தேவ சித்தம் இருக்கணும், அதுல தேவ நாமம் மகிமைப்படணும். இதுதான் வேண்டும். கர்த்தர் 2022 முழுசுமா வரணும்னாக்கா வருவார். வரன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமா வருவார். அவர் வாக்கு மாறாதவர், நிச்சயமா வருவாரு. ஆனா நான் பாத்திரனா இல்லையே, நான் தகுதியா இல்லையே, என் பிள்ளைங்க தகுதியா இல்லையா? அம்மா ஜெபிச்சுனே இருக்கும், போராடினே இருக்கும், ஐயோ என் பிள்ளை மாறணும், என் பிள்ளை இப்படி நடக்கணும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைக்கு விடுதலை, என் பிள்ளை கல்யாணம். நடக்காது. அங்க போய் பாஸ்டர் எங்க பிள்ளைக்காக, பிள்ளை செய்யறது அவனுக்கு தெரியும், நல்லா அவன் மாற மாட்டான்னு தெரியும். அவன் மாற மாட்டாத காரணம் பெற்றோர்கள் என்பதா அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேஜிக் நடக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளை உடனே மாறணும், அப்படி மாறினா எப்படி மாறும்? மாறாது. மாற்றங்கள் அந்த இடத்துல காண முடியாது. மாற்ற வேணும்னாக்க இதெல்லாம் வேணும், குணங்கள் வேண்டும்.
குணங்கள் இல்லாம 2022 தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, விடுதலை பார்க்க முடியாது, உன் ஜெபம் கேட்கப்படாது. எலியா வந்து ஜெபிச்சாலும் மோசே வந்து ஜெபிச்சாலும் நான் கேட்க மாட்டேன்னுட்டார். அப்படிதான் வேதம் சொல்லுது. கேட்க மாட்டார். அல்லேலூயா. கேட்க மாட்டார். அறிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் அறிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை கொஞ்சம் நகர்த்துங்க. அடுத்து அவர் சொல்றார், இந்த 2022 அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு பயணிக்க வேண்டுமானால், நாலாவது அவர் சொல்றாரு, ஏக சிந்தையாயிருங்க. ஏக சிந்தை வேணும், ஒரே மனம் வேணும். எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அங்கதான் வருவார். அந்த ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவனை பார்க்க முடியாது. ஒன்னஸ் வேணும், ஒரு மனம் வேணும். ஒரு மனதோடு ஓடுங்க. நீங்க குழுவா செயல்பட்டாலும் சரி, குடும்பமா செயல்பட்டாலும் சரி, சபை மக்களா செயல்பட்டாலும் ஒரு மனம் வேணும். அதுல பிரிவினை உண்டாக்குற எங்கேயாவது யூதாஸ் காரியத்தை வரதான் செய்வான். காசுக்காக காட்டி கொடுக்கிறவங்க வரதான் செய்வாங்க. பெயர் புகழுக்காக காட்டி கொடுக்கிறவங்க வரதான் செய்வாங்க. தேவனுடைய பிரசன்னத்துல செயல்படுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் முறியடிப்பார், முறியடிப்பார். ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வராது. ஒரு மனம் இருந்தாலே போதுங்க. நீங்க செயல்படுகிற முற்படுகிற காரியங்களிலே வெற்றியை நீங்க காண முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு மனம் இல்லாத இடத்துல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனம் இல்லாத இடத்துல எதுவுமே நடக்காது. ஒரு மனம் வேண்டும். அதான் ரோமபுரிக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்க. மேட்டுமை வேண்டாங்க. அதுல மேட்டுமை கூடாது, அதுல தாழ்மை வேண்டும் என்று சொல்லுகிறார். மேட்டுமை இருக்கக்கூடாது. ஒரு மனம் இருக்குதுன்னா மேட்டுமை இருக்கக்கூடாது. ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னாக்கா அதுல லீடர்ஷிப் இருக்கக்கூடாது, மேட்டுமை இருக்கக்கூடாது. நான் தான் இருக்கக்கூடாது, நான் சொல்றதுதான். இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்களை ஓவர்டேக் பண்ணி அதை உடைச்சி அதை குறை சொல்லி அதை குற்றப்படுத்தி அந்த இடத்துல நான் ஹீரோன் காண்பித்து தேவ பிரசன்னம் வராது, உன் வாழ்க்கையில வராது. அதுல மேட்டிமை இருக்கக்கூடாது. அவர் அதுதான் அவர் சொல்லுகிற காரியம். மேட்டிமை வேண்டாம். அதுல மேட்டிமை இல்லாம ஓடு. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. மேட்டிமை உள்ளவர்கள் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாத. தேவன் வரணும், நீதான் முடிவு பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன், அப்படியே அந்த வைராக்கியம் அப்படியே புடிச்சு அவங்க மேல குறை சொல்லிட்டு அவங்க தான் விடுறதில்ல. அவங்கள இந்த ரத்த வெறிய போல கொலைக்காரன் கூட கொலை செஞ்சுட்டான் முறை பயந்துடுறான். பயந்து போய் தான் ஒளிகிறான். இல்லை அவன் நான் தான் கொலை செஞ்சேன்னு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். இல்லை, அவன் கூட பயப்படுறான். அவனு கூட கொஞ்சம் உறுத்துது. கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்துறதே கிடையாது. இப்படிதான் என்ன இப்படிதான் செய்வேன், அவங்க அப்படிதான், இவங்க இப்படிதான். மன்னிக்கிறதே கிடையாது, மன்னிக்கிறதே கிடையாது. மன்னிங்க. நீங்களா இருங்க. நீங்க மாறாதீங்க. தேவனுடைய பிள்ளையாக வாழுங்க. தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. எந்த நிலையில உங்களுக்குள்ள மாற்றம் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகவே ஜீவியுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுங்க. மேட்டிமே வேண்டாங்க. என்ன இருக்குது, ஜெயிச்சுட்டு போட்டுமே, என்ன இருக்குது செய்துட்டு போட்டுமே. மேட்டிமை இல்லாம ஓடுங்க. தாழ்மையா இருங்க. நீதிமான் என்று சொல்லி நினைக்காதீங்க. நாம தான் புத்திமான் என்று சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையா ஓடுங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுங்க. ஞானி என்று நினைக்காதீங்க. தீமையை விட்டு விலகுங்க. கெட்டது என்னன்னு பாருங்க. ஒருவர் சொல்றாங்களா, உடனே ஒபே பண்ணுங்க. ஒபே பண்ணி அதுல என்ன தீமை, அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன, அவங்க திட்டத்துக்கு காரணம் என்ன, அவங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டு அதை உங்களை விட்டு அகற்றுங்க. உங்களை விட்டு நீக்குங்க. தேவன் வருவார். நிச்சயமா நிச்சயமா வருவார். எல்லா நிலைகளிலும் வருவார். தீமையை உடனே உங்களை விட்டு நீக்குங்க. எது தீமையை பாருங்க. தெய்வ பயத்தோடு செயல்படுங்க. தீமையானதை விட்டு விலக்குங்க. எது தீமை தெரிகிறதோ அதை உங்களை விட்டு அகற்றுங்க. உங்களை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு.
தெய்வ பயத்தோடு, ஓ கர்த்தாவே இது இதனாலதான் இது அனுமதிக்கப்பட்டது, சாரி நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி பாருங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்களா அவங்கள விடுறதில்ல. ஆத்துமாக்களை இழக்கிறீங்க, குடும்ப ரட்சிப்பை இழக்கிறீங்க. தேவன் 2022 உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற காரியத்தை நீங்க இழக்கிறீங்க. மறந்துடாதீங்க. அறிந்து கொண்டு உங்களுடைய விசுவாச வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும். அறிந்தவர்களாய் ஆவிக்குரிய பயணத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்களுடைய எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. புத்திமான் அப்படி, நான் ஞானி அப்படி உங்களுடைய பார்வையில் நீ நினைச்சினாங்க, உனக்கு ஐயோ. நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிற காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேண்டாம். ஐயோன்ற நிலைமைக்கு நம்முடைய வாழ்வு தள்ளப்படணும். ஐயோன்ற நிலைமைக்கு அவங்களுடைய வாழ்வு போகணும். வேண்டாங்க, அது இல்லைங்க அழைப்பு. அதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலைங்க, சற்று புரிந்து கொள்ளலாமே. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன். போதுங்க, பெரிய காரியத்தை தேடாதே, வேண்டாம். பதவி தேடாது, புகழ்ச்சியை தேடாது, வேண்டாம். பெரிய காரியத்தை தேடாது. தீங்கு வருகிற காலம், அழிவை சந்திக்க போகிற காலம். பெரிய காரியத்தெல்லாம் தேடாது. ஆவிக்குரியதை தேடு, தேவனுக்குரியதை தேடு, சத்தியத்துக்குரியதை தேடு. தேடு, ஓடுங்க. தேவன் வரணும்னு சொல்றது பெருசு இல்லை. எதை தேடுறீங்க, எதை தேடி ஓடுறீங்கன்னு பாருங்க. அதான் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். நல்ல ஒரு யோசனை. உனக்கு நான் புத்தி சொல்றேன். பிரிவினை இல்லாம ஏக மனதோடு, ஏக சிந்தனை, ஒரே சிந்தனை, அதுதான் நல்ல புத்தி. ஒரே மனம், போட்டி இருக்காது. என்னைக்காவது நீங்கள் ஒன்று கூடும் பொழுது, நம்ம சபன் இல்லை, நம்ம ஊழியம் இல்லை, நீங்க வெளியே எந்த ஊழியத்துல பாருங்களேன், ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்தாக்க அந்த இடத்துல போட்டி இருக்கும். உடனே அந்த இடத்துல கொஞ்சம் குரலை உயர்த்தி, அந்த இடத்துல நான் யாருன்றதை நிலைநாட்டி, அதிகார தோரணை இல்லை, அதுல அன்பு இருக்குதான் பாருங்க, இருக்கவே இருக்காது. அன்பு சகலத்தையும் செய்யுங்க, சகலத்தையும் தாங்க. அன்பா பேசுறவங்க கிறிஸ்தவங்க இல்லையே. நல்ல குணம் இருந்தால் தானே அன்பா பேசுவாங்க. நம்ம எல்லாம் அப்படி ஒரு எப்படி நம்ம சொல்றது, ரொம்ப நல்ல குணம் இல்லாதவர்களை வெளிப்படுத்துறோம். நல்ல குணம் உள்ளவர்களாய் போங்க. ஏக சிந்தை வராததுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு மனமே இல்லை, சபைகள் இல்லை, பிரிவினைகள் சபைகளில, குழுக்களில பிரிவினை, குடும்பத்துல பிரிவினை, எல்லா இடத்துலையுமே. எங்க கூட்டமா இருக்குது, குடும்பம் இருந்தாலும் சபையா இருந்தாலும் குழுக்களாக இருந்தாலும் பிரிவினை. எல்லா இடத்துலையும் பிரிந்து போன ஜனங்களா இருக்கிறோம். எப்படி சபை கட்டப்படும், எப்படி குடும்பம் கட்டப்படும், எப்படி ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? பெற முடியல. ஒரு மனம் இருந்தா தானே. புருஷன் சொல்றதை மனைவி கேட்கறதுல, மனைவி சொல்றதை புருஷன் கேட்கறது இல்லை. பெற்றோர் சொல்றது பிள்ளைங்க கேட்கறதுல, பிள்ளைங்க சொல்றதை பெற்றோர் கேட்கறது இல்லை. எப்படி அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வரும்? ஒரு முன்னால ஒரு லீட் பண்றேன், அவர் நான் சொல்றது நான் கேட்கறது. சீனியர் ஜூனியர் இதுல பார்ஷாலிட்டி இல்லையா? அதுல பதவி அவனுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்கலையா, உடனே அவங்க தான் குத்து, இவங்களை பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி குத்து, நீ அவங்கள கேளு, இருக்கும் அவங்க தான் இருக்கும். ஏங்க பிரசன்னத்தை இழக்கிறீங்க? தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தோடு தான் கூட்டு வந்திருக்கிறார். பெரிய நன்மையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் தாழ்ந்து போங்க, ஏக சிந்தையா இருங்க, ஒரு மனதோடு வாழுங்க, ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை இருக்கட்டுங்க. கர்த்தருக்காக எதை செய்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா போதும், கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரா போதும். சிலர் பொறாமையில பிரசங்கிக்கிறாங்க, சிலர் பணத்துக்காக பிரசங்கிக்கிறார். யார் எப்படி பிரசங்கிக்கிறாங்களோ, கிறிஸ்துவானவர் பிரசங்கிக்கப்படுகிறாரா போதும்.
ஏதோ ஊழியம் நடக்குதா, வளர்ச்சி இருக்குதா, போதுங்க. ஆத்துமா அறுவடை இருக்குதா, சரி செய்யுங்க சிஸ்டர், நாங்க நிக்கிறோம். பிரதர் செய்யுங்க, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இல்லை. இன்னொருத்தர் அடிச்சு அதுல எனக்குன்னு ஒரு தனி பலத்தை காமிச்சு ஊழியக்காரர்களுக்குள்ள பிரிவினை, இவரும் அவ்வளவு கூட்டம் வரணும் சபைகளுக்கு. முதல்ல இருந்தது, இப்ப இருக்குதான்னு தெரியல. ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார் வர்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீம் அங்க போயிடும். அந்த டீம் போயிட்டு அங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சந்தித்து ஒவ்வொரு கிராமத்து பாஸ்டருக்கும் காசை கொடுத்துருவாங்க. காசை கொடுத்துட்டு அங்க அறிவிப்பு சொல்லி எல்லாரும் சாயந்தரம் அழைச்சு விட்டு அழைச்சு போகணும். இவ்வளவு வேதனையா இருக்கு. சற்று யோசிங்க ஆவிக்குரிய பயணத்தை குறிச்சு. தேவனுடைய ஆத்தும அறுவடைக்காகவோ, தேவன் சித்தத்துக்காகவோ, தேவனுடைய நாம் மகிமைக்காகவோ ஒரு காரியத்தில் செயல்படுகிற குழுக்கள் இல்லை, கூட்டங்கள் இல்லை, சபைகள் இல்லை, குடும்பங்கள் இல்லை. வருந்த வேண்டிய ஒரு காரியம், கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு காரியம், கவலை மிக்க காரியம். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரு பெரிய ஒரு அவமானம். அது முதல்ல அறிந்து கொள்ளுங்க, ஒரு மனதோடு செயல்படுங்க, ஏக சிந்தையாய் இருங்க. ஏக சிந்தை வேண்டும், ஒரே மனம் வேண்டும், ஒரே சிந்தனை வேண்டும். விட்டு கொடுத்து போங்க. யார் நியமிச்சாலும் யார் செஞ்சாலும் சரி, நான் வரேன், அவர் செய்யட்டும். தம்பி கிட்ட கொடுத்திருக்கிறார், சரி. அண்ணன் கிட்ட கொடுத்த, சரி. ஓ அவர்கிட்ட கொடுத்தா அவர் அப்படி கத்துக்கிட்டோம், தெரியாது, நாங்க நிக்கிறோம். அவருக்கு சின்ன தம்பி, அவருக்கு அனுபவம் இல்லை, இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுங்க, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற பெரியவங்க இல்லை. அப்படி இருக்கிற மூப்பருங்க இல்லை. அப்படி இருக்கிற சபை மக்கள் இல்லை. அப்படி இருக்கிற அபிஷேகப்பட்டவங்க இல்லை. அப்படி இருக்கிற அழைப்பு பெற்றவங்க இன்னைக்கு இல்லை. எப்படிங்க தேவன் கூட வருவாரு? எப்படிங்க சாட்சியில நிக்க முடியும்? எப்படிங்க உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற்ற முடியும் ஆண்டவரால? கொயவன் கரத்துல இருக்கிற களிமண் சொன்ன அந்த களிமண் எப்படி வளைச்சாலும் வளைக்குங்க. தேவன் உங்க வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஏக சிந்தையாய் ஓடணுங்க. அதுதான் தேவனுடைய நடத்துதலுக்கு அடையாளம். அறியாம ஓடிட்டு இருக்கிறோம். பவுல் சொல்லுகிற காரியங்களை சற்று புரிந்து கொள்ளுங்க. கடைசியாக சகோதரரே, இந்த 2022 அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் உங்களோடு வரணும். நாங்க சமாதானமாயிருங்க. அடுத்தது அவர் சொல்றாரு, நீ சமாதானமா இருக்கணும். உனக்குள்ள சமாதானம் வேணும். நீ சமாதானத்தை இழந்து போயிருக்கிற. சமாதானத்தை இழந்ததுனால இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியல. சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அதான் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், சமாதான கட்டினால் ஆவியுடைய ஒரு மனப்பாட்டை காக்க முடியுங்க. இந்த சமாதானம் இல்லைனாக்கா ஆவிக்குரிய அந்த ஒரு மனப்பாடு வராதுங்க. ஆவிக்குரிய 4 பேர் சொல்றோம். 4 பேர் வெவ்வேறு ஆவியில இருக்கிறான். எவன் எந்த ஆவியில இருக்கிறான்னு தெரியல. ஒருத்தன் பதவி ஆவியில இருக்கிறான், ஒருத்தன் பண ஆவியில இருக்கிறான், ஒருத்தன் போட்டி பொறாம ஆவியில இருக்கிறான். ஏன்? சமாதானம் மனசுல இல்ல. சமாதானம் இல்ல. இந்த ஆவியின் ஒருமனப்பாட்டை அதுதாங்க காக்கும். சமாதானமா வாங்க. தேவனை ஆராதிக்கிறது எந்த இடம் போனாலும் சமாதானமா போங்க. கர்த்தரை ஆராதிக்கிற எண்ணத்தோடு போங்க. சமாதானம் உள்ள போங்க. சமாதானத்தோடு பிரவேசியுங்க. சமாதானத்தை உங்களை ஈடுபடுங்க. அவசரம் வேண்டாம். அதான் ஆவிக்குரிய ஒருமனம் கிடைக்கும். அப்போஸ்தல காலத்துல அதான் இருந்துச்சு. அப்போஸ்தல காலத்துல ஆவிக்குரிய ஒருமனம் இருந்துச்சுங்க. சமாதானமா இருந்தாங்க. அந்த இடத்துல வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. எல்லாத்தையும் பொதுவா அனுபவிச்சாங்க. எந்த உந்துன்னு போட்டி பொறாம இல்ல. ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுங்க. உலக சரித்திரத்துல ஒரு பெரிய எழுப்புதல் அது அப்போஸ்தல காலத்துல நடந்துச்சு. ஏன் இன்னைக்கு நடக்கல? சபையில இதெல்லாம் இல்ல. ஆவிக்குரியவனுக்குள்ள இல்ல, ஊழியக்காரனுக்குள்ள இல்ல, சபை மக்களுக்குள்ள இல்ல, குழுக்களுக்குள்ள இல்ல, குடும்பங்களுக்குள்ள இல்ல. சமாதானம் இல்லாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாதவர்களாக தான் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை வேதனை இல்ல? ரொம்ப வேதனை. ஆவிக்குரியது அப்படிதான் இல்ல. நம்ம அடியாட்களை ரெடி பண்ணிக்கிறோம், பக்கத்துல வச்சுக்கிறோம். தேவனுக்கு பயப்பட வேண்டியவன, அவன் யுத்தத்துக்காக நிற்க வேண்டியவன வேற எதுக்கும் ஒண்ணுத்துக்கு திசை மாத்திரம். நான் கஷ்டப்பட்டா கூட சரி, என் மனைவி கிட்ட நான் சொல்லணும், இல்ல இல்லம்மா ஆவிக்குரிய பயணம் இப்படிதான். என்ன இப்படி ஏமாந்து போற? ஆவிக்குரிய பயணம் அப்படிதான் இருக்கும். கற்றுக் கொடுக்கிறது அதுதான். ஆமா அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவளை ஏத்தி விட்டு அவ போய் அவங்கள முறைக்க,
அவங்ககிட்ட அப்படி கோவப்பட, எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டியான். என்ன பயணம்? எப்படி தேவன் வருவாரு? தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி பார்க்க முடியும்? எப்படி உணர முடியும்? எப்படி கர்த்தர் இனிமேல் உங்ககிட்ட பேசுவாரு? நீ தகுதி இழந்துட்ட. உங்ககிட்ட சொன்னாக்க ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்துற, வேண்டாம், ரிஜெக்டட், புதைச்சு வச்ச மாதிரி தாழ்ந்த உடனே பிடிங்க இன்னொருத்தர் கையில போயிடுச்சு. கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு உங்களை அதுக்காக கணவன் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட அதெல்லாம் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்க வேணாம். பிசாசு கலையை விதைச்சிட போறான். அப்படி இல்லை, அது ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி கணவனோட ஆலோசனை பண்ணி இப்படி இருக்குது, உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன கிடைக்குது. இல்லம்மா இப்படி இருக்குது, எனக்கு இப்படி தோணுது. இல்லைங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். இல்லை இதனால ஆத்துமா இழக்கும், இதனால ஆத்துமா இடரும், இதனால தவறுதான புரிதல் ஒண்ணு வந்துடும், இதனால இப்படி நடக்கும், இப்படி செஞ்சா அந்த ஆத்துமா இப்படி போதிக்கலாம், இப்படி நடத்தலாம், இப்படி எழுப்புதல் வரலாம். பேசுங்களேன். ஆவின் ஒருமனப்பாட்டு அதுதாங்க. வாங்க, அப்படி சபையா வாங்க, கிறிஸ்தவ குடும்பங்களா எழும்புங்க, குழுக்களா எழும்புங்க, அபிஷேகப்பட்டவர்களா எழும்புங்க. அப்போஸ்தலர் காலம் என்னங்க? இந்த காலத்துல 2022 கர்த்தர் உங்களோடு செய்வார், நிச்சயமா செய்வார். முடியாதா? முடியும். உங்களை கொண்டு அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஆமென், எல்லாம் செய்ய முடியும். தேவன் உங்களோடு இருக்கிறத மட்டும் நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல சுயம் மாம்சம் எதுவுமே வராது. சமாதானத்தோடு ஓடுங்க.